Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. என்ன முடிவு எடுத்தாலும் கட்டுப்பட வேண்டும் என திமுக எம்எல்ஏக்களுக்கு மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கட்சியின் நலன் கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருப்பதாகவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் மூத்த நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்து சில முடிவுகளை எடுக்க நேரிடலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 10ஆம் தேதி வரை திமுக எம்எல்ஏக்கள் சென்னையிலேயே இருக்கவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். என்ன முடிவு எடுத்தாலும் கட்டுப்பட வேண்டும் என திமுக எம்எல்ஏக்களுக்கு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும், ஆனால் கட்சியின் நலன் கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருப்பதாகவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். மூத்த நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்து சில முடிவுகளை எடுக்க நேரிடலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கட்சியின் நலன் கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். மேலும் மூத்த நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்து சில முடிவுகளை எடுக்க நேரிடலாம் என்று தெரிவித்திருக்கிறார். 10ஆம் தேதி வரை திமுக எம்எல்ஏக்கள் சென்னையிலேயே இருக்கவும் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். என்ன முடிவு எடுக்கப்பட்டாலும் கட்டுப்பட வேண்டும் என்று திமுக எம்எல்ஏக்களுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும், ஆனால் கட்சியின் நலன் கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் இந்த விஷயங்களை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார். என்ன முடிவு எடுத்தாலும் கட்டுப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவசர முடிவுகளை எடுக்க ஸ்டாலினுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் திட்டங்கள் தொய்வின்றி தொடர்ந்தால்தான் தமிழகத்தின் வளர்ச்சியை தக்க வைக்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அரசியல் நிலையை ஆராய்ந்து அவசர முடிவுகளை எடுக்க ஸ்டாலினுக்கு அதிகாரம் வழங்கி திமுக ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு முக்கியமான உத்தரவுகளை எம்எல்ஏக்களுக்கு வழங்கியிருக்கிறார். திமுகவின் திட்டங்கள் தொய்வின்றி தொடர்ந்தால்தான் தமிழகத்தின் வளர்ச்சியை தக்க வைக்க முடியும் என்றும், அரசியல் நிலையை ஆராய்ந்து அவசர முடிவுகளை எடுக்க ஸ்டாலினுக்கு அதிகாரம் வழங்கியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கட்சியின் நலன் கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக எம்எல்ஏக்களுக்கு ஸ்டாலின் அதிரடி உத்தரவு. 10ஆம் தேதி வரை சென்னையிலேயே தங்கவும் உத்தரவு. என்ன முடிவு எடுத்தாலும் கட்டுப்பட வேண்டும். என்ன முடிவெடுத்தாலும் கட்டுப்பட வேண்டும். திமுக எம்எல்ஏக்களுக்கு ஸ்டாலின் அதிரடி உத்தரவு. 10ஆம் தேதி வரை சென்னையிலேயே தங்கவும் உத்தரவு. என்ன முடிவு எடுக்கப்பட்டாலும் கட்டுப்பட வேண்டும். திமுக எம்எல்ஏக்களுக்கு ஸ்டாலின் அதிரடி உத்தரவு. 10ஆம் தேதி வரை சென்னையிலேயே தங்கவும் உத்தரவு. திமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு அதிரடி உத்தரவுகள் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. 10ஆம் தேதி வரை சென்னையிலேயே தங்கவும் உத்தரவு.
என்ன முடிவெடுத்தாலும் கட்டுப்பட வேண்டும். திமுக எம்எல்ஏக்களுக்கு ஸ்டாலின் அதிரடி உத்தரவு. Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.